இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சுக்கிர பயிற்சி பலன்கள் 2025. பெரும்பாலும் சுக்கிர பகவான் என்பவர் ஒருவரது ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியோ உச்சமோ அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பார் என்று அளவுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு, பண வசதி, பதவி, அந்தஸ்து, கௌரவம் ஆகியவற்றை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற கிரகம் சுக்கிர பகவான். பெரும்பாலும் சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை, வீடு, வாகன யோகங்கள் நன்றாக அமையும், பதவி நன்றாக கிடைக்கும். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் இப்பொழுது கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். வருகிற 28/1/2025 முதல் 31/5/2025 வரை சுமார் 120 நாட்களுக்கு சுக்கிர பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். மீனத்தில் சஞ்சரிக்கப் போகிற சுக்கிர பகவான் கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன்களை செய்ய போகிறார் என்று நாம் பார்த்தோமானால், இதுவரை கடகராசி நேயர்களுக்கு எந்த நல்ல பலன்களும் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அருமையான வாய்ப்பு கைகூடி வந்திருக்கிறது என்றால் அதுதான் மிகையானது. கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் சுக்கிர பகவான் என்பவர் 4-11 உடையவர். இப்பொழுது அவர் 9ஆம் இடத்திலே, பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி உச்சம் பெறுகிறார். மேலும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் அமையப்பெற்று குரு பகவானின் அருளையும் சுக்கிர பகவானின் அருளையும் கடகராசி நேயர்கள் பெறப்போகிறார்கள். அப்பொழுது கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்றால், இதுவரையில் திருமணமாகாமல் இருந்த ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வரன்கள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. காதலர்கள் இதுவரைக்கும் சண்டையிட்டு கொண்டிருந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்து காதலித்து திருமணம் முடிக்கின்ற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. புதியவர்களுக்கு காதல் அனுபவம் ஏற்படவும் காதலன் கைகூடி வருவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எதிர்பாலினத்தினிடையே பழகும்போது மிகவும் கண்ணியமாக பழகுவது சிறப்பு. இல்லையென்றால் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். ஆகவே கவனம் தேவை. மேலும் சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சம் பெற்று குருவுடன் பரிவர்த்தனை யோகம் அமையப்பெற்றதனால் 120 நாட்களுக்கு சுக்கிர பகவான் பல செல்வங்களை வாரித்தரப்போகிறார். சுக்கிர பகவான் எப்பொழுதுமே சுகபோகங்களை வாரி தருபவர். அந்த வகையிலே எல்லா ராசிகளுக்குமே நன்மையை செய்யத்தான் போகிறார். அந்த வரிசையிலே கடகராசிக்கு கூடுதல் நன்மைகளை செய்வதற்கு சிறப்பாக வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. காரணம், குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை பெற்று அமைந்திருப்பதனால் அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது கடகராசிக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது. என்னவெல்லாம் கிடைக்கும் என்றால், இதுவரையில் கடன் பட்டிருந்தவர்கள் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரை வீடு கட்டி பாதியில் நிலுவையில் இருந்தது, கட்ட முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு பண உதவி கிடைக்கப்பெற்று முழுமையான வீடு கட்டும் பணி நிறைவேறும். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது முழு கவனம் பெற்று படிப்பிலே வெற்றி வாய்ப்பினை பெற்று நல் மதிப்பினை பெற்று உயர்கல்விக்கு போகும் வாய்ப்புகள் கூடி வருகிறது. இதுவரை திருமணமாகி புத்திரப்பேரில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு புத்திரப்பேரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. தொழிலில் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய முதலீடு இல்லையே, தொழில் முடங்கி கிடக்கிறதே, எதை தொட்டாலும் கஷ்டமாக இருக்கிறதே, நஷ்டமாக இருக்கிறதே என்று இதுவரை கலங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது புதிய பங்குதாரரோ அல்லது புதிய முதலீடு மூலமாகவோ அவர்கள் தொழிலை உயர்த்தி கொள்ளவும் லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இந்த 120 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலே அனைத்திலும் வெற்றி, அதிக லாபம் கிடைக்கப் போகிறது என்றால் இதுதான் மிகப்பெரிய உண்மை. மேலும் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றம் அடையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் குடும்பத்தில் வர வேண்டிய சொத்து பத்துக்கள் ஈஸியாக எளிதாக பாகங்கள் வந்து சேரும். வரவேண்டிய வசூல் ஏதேனும் பாக்கி இருந்தால் அதை நீங்கள் விரைவினில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் சுக்கிர பகவான் என்பவர் 120 நாட்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையப்பெறுவதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு கடகராசி நேயர்கள் இதுவரை கலங்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடியலை நோக்கி ஒரு புதிய பயணம் கிடைக்கப் போகிறது
என்று சொன்னால் மிகையாகாது. கடகராசியை பொறுத்தளவில் அவர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனியின் பிடியில் இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது சுக்கிர பகவான் 120 நாட்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறார். மேலும் சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்திற்கு பிறகு பெயர்ந்து இவர்களுக்கு பலன்களை வாரி வழங்குவதனால் இரட்டிப்பு பலன்களை பெற்று மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள். இதுவரை வீடு வாங்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள், நிலம் வாங்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது அனைத்தும் நிறைவேறப் போகிறது. இவருடைய அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் ஏற்பட போகிறது. வெற்றிகள் கைகூடி வரப்போகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு கடகராசி நேயர்கள் வாழ்வினில் முன்னேறுவதற்கு சரியான சந்தர்ப்பங்கள் மிகவும் பிரகாசமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கடகராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் யாரேனும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ள நம்பருக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்பினால் உங்களுக்கு ஜாதகம் துல்லியமாக கணித்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.